ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் உடைய லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படின்னா ஆல் டிக்கெட், அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் ஆல் டிக்கெட், ஐடி ப்ரூஃப் ரெண்டுமே நேம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கொண்டு போங்க. ரெண்டுமே ஒவ்வொரு செட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. ஒரு ஐடி ப்ரூஃப் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க, வேறு ஐடி ப்ரூஃப் எதனா ப்ராப்ளம்லாம் மாற்றிக்கலாம். ஃபோட்டோஸும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா, இதுதான் தேவையான டாக்குமெண்ட்ஸ். அது இல்லாமல் நம்ம பென் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். எக்ஸாம் லெவல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாட்ரேட் லெவல் தான் நிறைய ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நிறைய ஷிஃப்ட்ஸ் மாட்ரேட் லெவல் இருக்கும். ஒரு சில ஷிஃப்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாகவும் ஒரு சில ஷிஃப்ட்ஸ் ஈஸியாகவும் இருக்கும். அதனால் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக வேண்டாம் எவ்வளோ அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. உங்களுக்கு நார்மலைசேஷன் இங்கே கீ ப்ளே பண்ண போது கண்டிப்பாக இந்த டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்டு ஈஸியான ஷிஃப்ட்ஸுக்கெல்லாம் மார்க்கு இன்க்ரீஸ் ஆகும், குறையும். மாட்ரேட் ஷிஃப்ட்டு பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் இருக்கும். அது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் சொல்கிறேன். நான் இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த அட்டெம்ப்ட் ஆர்டர், இந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அட்டெம்ப்ட் மேக்ஸிமமாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறதே உங்களுக்கு கரெக்டாக அப்ரோச் பண்ணிட்டீங்க, நல்லா ஃப்ளோ கிடைக்குது அப்படின்னா பின்னாடி கஷ்டமான கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ணால் கூட உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதுதான் அந்த ஆர்டர். ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங், சிலாஜிஸ்ட்டை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அண்டு ஒரு செக்ஷன் நீங்கள் இப்போ ரீசனிங்கே உங்கள் ஷிஃப்ட்டில் ரீசனிங் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஆப்டியும் இங்கிலீஷும் ஈஸியாக இருக்கும். இங்கே நார்மலைசேஷன் மார்க் வந்துடும். நீங்கள் இதை வந்து அடுத்தடுத்த ஷிஃப்ட்ஸ் கொண்டு போக வேண்டாம். இதை நீங்கள் ஈஸியாக எழுத பாருங்கள். அதே மாதிரி தான் ஒரு சில பேருக்கு குவான்ஸ் கஷ்டமாக இருக்கும், ரீசனிங்கும் இங்கிலீஷும் ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸியான ஷிஃப்ட்ஸ், ஈஸியான டாபிக்ஸில் அதிகமான மார்க்கும், கஷ்டமான சப்ஜெக்டில் கரெக்டாக செலக்டிவாக அந்த எவ்வளோ குட் அட்டெம்ப்டோ அதை அட்டன் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பாக நிறைய பேர் கிளியர் பண்ணிடுவீங்க. வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. சரி வாங்க எகைன் கண்டினியூ பண்ணலாம். டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங், சிலாஜிசம் இது ஃபஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட் தேட வேண்டாம். இதில் எது பார்த்தாலும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அடுத்து இது 2, 3 இது உங்கள் விருப்பம். ஒரு சில பேருக்கு பிளட் ரிலேஷனும் ஆர்டரிங் பஸ்ஸிலும் சொதப்புவீங்க. அவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸி பஸ்ஸில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஈஸி பஸ்ஸில் ட்ரை பண்ணலாம். அப்புறம் மாடரேட் லெவல் பஸ்ஸில் உங்களுக்கு பிளட் ரிலேஷன், ஆர்டரிங் பஸ்ஸில் நல்லா வரும்னா அதை அட்டன் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக இருக்கக்கூடிய 3 மினிட்ஸு 2 to 3 மினிட்ஸில் ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணால் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் அந்த டைமில் ஆட் மென் அவுட், பேர் டெஸ்ட், மீனிங்ஃபுல் வேர்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 4 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்குன்னா பசில்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, கண்டிப்பாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய அட்டெம்ப்ட் மேக்ஸிமமாக இருக்கும். கொஸ்டின் தேடிட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் ஒவ்வொரு செட்டு. இது கிடைச்சா ஃபஸ்ட்டு எது கிடைச்சாலும் அட்டன் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியான பசில் கண்ணில் பார்க்குறீங்களா, மார்க் பண்ணிவிட்டு டக்குன்னு 5 கொஸ்டின் தாண்டி போங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். குவான்ஸை பொறுத்தவரை ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துடும். மினிமம் 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரியஸ் இதில் எது பார்த்தாலும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஐபிஓவில் கேட்ட ட்ரெண்ட் என்னென்னா ஒரு டிஏ கஷ்டமாகவும் ஒரு டிஏ மாடரேட்டாகவும் கேட்டிருந்தாங்க. பட் இங்கே மேக்ஸிமம் 2 டிஏயும் ஒரே மாதிரி இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி ஒன்று ஈஸி ஒன்று கஷ்டமாக கேட்டால் ஃபஸ்ட்டு ஈஸியான டிஏயில் ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுங்க. அப்புறம் மாடரேட்டாக இருக்கக்கூடிய டிஏயில் செலக்டிவ் அட்டன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நம்பர் சீரியஸ்க்கு பதிலாக ராங் நம்பர் கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஐ முடிச்சுட்டு ராங் நம்பரை அப்ரோச் பண்ணுங்கள். அப்புறம் அர்த்தமெட்டிக் கொஷின்ஸில் ஒரு சில டாபிக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. கடைசி 2 to 3 மினிட்ஸ் இந்த சப்ஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ண சொன்னோம் அதே மாதிரி இங்கே 2 to 3 மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ண ஏதாச்சும் ஒரு 2 அர்த்தமெட்டிக் கொஷின்ஸை அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய அட்டெம்ப்ட் இப்படி பண்ணிங்களன்னா இங்கே ஒரு 10, இதில் ஒரு 8, இதில் ஒரு 2, 20 ப்ளஸ் தாண்டிடும். இதில் ஒரு 20லேருந்து ஒரு 22 ஒரு நல்ல அட்டெம்ப்ட் இப்போதைக்கு டார்கெட் பண்ணிட்டு போங்க. கஷ்டமாக இருந்தால் 15, 14 மார்க்கே போன வருஷம் கஷ்டமான ஷிஃப்ட்டில் நல்ல மார்க்காகவும், ஈஸியான ஷிஃப்ட்டில் 20, 22 சாதாரணமாகவும் போட்டிருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய டிஃபிகல்ட் லெவல் பொறுத்து தான். அதேமாதிரி ரீசனிங்லலாம் 25 நல்லா தாராளமாக போடலாம். ஒரு சில ஷிஃப்ட்ஸ் எல்லாம் 25 போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைம் மார்க் அதிகமாக இருக்கிறதுனால அது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தால் சொல்ல முடியும். 22லேருந்து 25 தாராளமாக நம்மளால் செய்ய முடியும் ரீசனிங்கில். அதை விட கம்மியாக வந்தால் கூட நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பாதிக்கப்பட வேண்டாம். அதை காம்பன்சேட் பண்ண இங்கிலீஷ்லேயும் குவான்ஸ்லேயும் நல்லா பண்ண பாருங்கள். ஓகே, இங்கிலீஷில் மேட்ச் த காலம், வேர்ட்ஸ், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இது எது கிடைச்சாலும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. ஒரு சில சமயங்களில் பேரா ஜம்பிள் கேட்பாங்க. இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வரும். சில சமயங்கள் ரெண்டுமே கேட்டுடுறாங்க. அப்போ அந்த பேரா ஜம்பிள் அப்படின்னா உங்களுக்கு பிஓ ப்ரிலிம்ஸ்ன்றதுனால ஈஸியாக இருக்கும். கிராக் பண்ண முடிஞ்சால் கிராக் பண்ணிடுங்க. உங்களால் பேரா ஜம்பிள் கிராக் பண்ண முடியல அப்படின்னா
ஃபஸ்ட்டு அண்டு லாஸ்ட்டு சென்டென்ஸை கிராக் பண்ணிவிட்டு அதை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எகைன் வந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் எடுத்துட வேண்டாம் அதுக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஃபில்லர்ஸ் கிளாஸ் டெஸ்ட்டு. ஃபில்லர்ஸ் கிளாஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு டீசெண்டான அக்யூரேசியோட கம்மியான டைமில் அட்டன் பண்ண முடியும். அதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஆர்ட்ஸில் டைரக்ட் கொஷின்ஸ் இருக்கும். அப்படியே நம்ம அதை அந்த கொஸ்டின் இருக்கும், அதை தேடினா அங்கே உள்ள ஆன்சர் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் கொஸ்டின் ஃபில்லர் கேட்பாங்க ஆர்ட்ஸ்லேயே. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்ல ரீடிங் இருந்தால் இன்டைரக்ட் கொஸ்டின் அதோடு சேர்ந்து அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல கிராமர் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிராமரை ட்ரை பண்ணிவிட்டு ஆர்சியில் இருக்கக்கூடிய இன்டைரக்ட் கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். இந்த வந்து 3, 4, 5 உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அட்டன் பண்ணணும். கிராமர் நல்லா வர்றவங்க ஆர்சி ஃபஸ்ட்டு டேரக்ட் கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிட்டு கிராமர் கொஞ்ச நேரத்தில் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதை அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஆர்சி இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு கிராமர் வரலைன்னா ஆர்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போய் கிராமர் பாட்டு அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு சில கொஸ்டின்ஸ் கிராமரில் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பேசிக் ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதை கொஞ்சம் செலக்டிவாக ட்ரை பண்ணி அட்டன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்களா. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் எகைன் திரும்ப சொல்கிறேன், மாடரேட் லெவல், டிஃபிகல்ட் லெவல், ஈஸி லெவல் மிங்கிளாக தான் இருக்கும். உங்களுடைய ஷிஃப்ட்டு என்ன அப்படிங்கிறது ஃபைனல் அனாலிசிஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ உங்கள் எக்ஸாம் ஆளுக்குள்ளே உங்களுடைய மோட்டோ என்னென்னா இருக்கக்கூடிய டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ அட்டம் கம்மியாக இருக்குது, எவ்வளோ அட்டம் அதிகமாக இருக்குன்றதை பற்றி யோசிக்காதீங்க. முடிஞ்ச வரை இருக்கக்கூடிய டைம்ஸில் அதிகமான அட்டம்ப்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்டம்ப்ட் தான் குட் அட்டம். கண்டிப்பாக எக்ஸாம் இந்த டைம் நிறைய பேர் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது, வேகன்சிஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ மைண்ட் செட்டை ப்ராப்பராக தெளிவாக வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்து நாளைக்கு உங்களோட அட்டம்ப்ட்டை நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணிவிட்டு வாங்க. உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை நம்ம சேனலில் கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.